ரூட்ல யார்ட்ட என்ன இருக்குது நாங்கள் ஏற்றாப்புல நான் வந்து அது அதில் பேப்பர் கட்டி இதுடா வலி ஏன் பாய் பாய் நேரலையில் ஓடிட்டுருக்கு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். தம்பி இம்ரானா அஜித் கொடுப்பான். கட்டி நூல் கட்டி விடு. நூல் அன்றைக்கு கனல் எத்தனை பேர் வந்திருக்காங்க? 3 பேர் தான் வந்திருக்காங்க. பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். விஸ்வத்து காலேஜ் சொல்லுங்க. வீடியோ எல்லாமே வரலாம். என்ன சொல்லு சரி ஃபோன் கொடு. எந்த பக்கம் நோக்கணும்? இது என்னத்து நோக்கணும்? லைட்டு வச்சு ஓகே பார்த்து வேணா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கலாம். ஒன்று பேசுகிறோம் அந்த சைடு நின்று பேசுகிறோங்களா? ஏன் தெரியும் தெரியும் அது தெரியும். மைக் ஆன் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்ராஹத் இஸ்லாமிய அறக்கட்டளையின் சார்பாக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க உங்கள் அனைவரையும் அர்ராஹத் இஸ்லாமிய அறக்கட்டளையின் சார்பாக அன்போடு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நமது பள்ளிவாசல் இமாம் அப்துல் கரீம் அவர்கள் இறைவசனம் ஓதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم
وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم صدق الله العلي العظيم. இறைவசனம் ஓதிய இமாம் அப்துல் கரீம் அவர்கள் ஜஸாகமுல்லாஹ் ஹைராம். அடுத்தபடியாக நமது பள்ளிவாசலின் முத்தவள்ளி நாட்டாமை ஜனாப் பந்தே முகமது யூசுப் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மறுமை வெற்றிக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் இறைவனிடத்திலே சிறந்த பலன் உண்டு. அந்த வகையிலே நாம் நம்மால் இயன்ற வரையில் இறைவன் நமக்கு கடமையாக்கி தந்திருக்கின்ற காரியங்களை நாம் செயலாற்றி வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இரண்டு வகையாக அந்த இஸ்லாமிய கடமைகளை நாம் பிரிக்கின்றோம். அதிலே ஒன்று இறைவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகள், அதாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத் இந்த பிற கடமைகளை நாம் இறைவனுக்காக செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளாக இருக்கின்றது. இன்னொரு வகையான கடமைகள் மனிதர்களுக்காக அல்லது நம்முடைய நாம் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்துக்காக செய்ய வேண்டியது. அந்த வகையிலே நாம் இப்பொழுது இந்த இரண்டாவது கடமையை நிறைவேற்றுகின்ற வகையிலே நம்முடைய சகோதரர்கள் பெருமுயற்சி எடுத்து இந்த அவசர கால மருத்துவ உதவி வாகனத்தை பொதுமக்களுக்காக, எல்லா மக்களுக்காகவும் அர்ப்பணிக்கின்ற ஒரு அரிய பெரிய காரியத்தை செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உலக ஆதாயத்தை கருதி நீங்கள் ஒரு காரியம் செய்வீர்களே ஆனால் உலகத்தில் அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் மறுமையிலே அதற்கான எந்த பலனும் கிடைக்காது. அதே நேரத்திலே இறை பொருத்தத்தை நாடி இறைவன் நமக்கு இந்த கட்டளையை செய்ய சொல்லி இருக்கின்றான் என்ற வகையிலே நாம் இறை பொருத்தத்தை நாடி ஒரு காரியத்தை செய்வோமானால் நிச்சயமாக அதற்கான தரஜாத் இன்ஷா அல்லாஹ் இறைவனிடத்திலே உண்டு. அந்த வகையிலே வலது கை செய்தது இடது கைக்கு தெரியாத வகையில் இதற்காக நன்கொடை கொடுத்த ஏராளமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இறை பொருத்தத்தை நாடியே இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று நாம் நம்புவோமாக. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் பின்னியர் ஆகப்பெறின் என்பது திருவள்ளுவர் வாக்கு. இஸ்லாம் அதையே ஒத்துக்கொண்டாலும் நாம் இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் சேர்த்துக்கொள்கிறோம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் பின்னியராக பெறின் இறைவன் நாடினால் என்று நாம் சேர்த்துக்கொள்வோம். இறைவன் நாடினால்தான் எந்த காரியமும் நடக்கும். அந்த வகையில் இறைவன் நாட்டப்படி இந்த ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய சகோதரர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதை பொதுமக்கள் நல்ல வகையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு நல்ல காரியத்தை மேன்மேலும் வளர வேண்டும், இது வளர்ச்சி பெற வேண்டும் என்று நாம் துவா செய்வோம். ஆனால் இந்த காரியத்தை பொறுத்தவரையிலே
இந்த ஆம்புலன்ஸ் நகரக்கூடாது என்று தான் நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் இதற்காக ஆம்புலன்ஸ் நகர வேண்டும் என்றால் மக்கள் அவதிப்பட வேண்டும், மக்கள் ஒரு ஆக்சிடென்ட் போன்ற காரியங்களிலே அவதிப்பட வேண்டும். அது போன்ற நேரங்களில் தான் ஆம்புலன்ஸ் தேவைப்படும். அதற்காக நாம் வாழ்த்தவே முடியாது. இந்த ஆம்புலன்ஸ் இருந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று தான் நாம் துவா செய்வோம். மக்கள் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் என்றென்றும் துவா செய்தவராக இந்த வரவேற்புரையை இதற்காக இந்த அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அதிகாரிகள், மருத்துவ அதிகாரிகள் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் அனைவரையும், இதற்காக பாடுபட்ட சகோதரர்கள், முழு மூச்செடுத்து இந்த காரியங்களில் ஈடுபட்டுள்ள சகோதரர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான முறையில் வரவேற்பு உரையாற்றிய நமது பள்ளிவாசல் முத்தவள்ளி ஜனாப் யூசுபாய் அவர்கள் ஜஸாகமுல்லாஹ் ஹைரான். அடுத்தபடியாக மேல்பட்டாம்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலர் ஐயா செந்தில் அவர்கள் அர்-ராஹத் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக 2 வார்த்தை பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேர வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அர்-ராஹத் இஸ்லாமிய அறக்கட்டளையின் சார்பாக நான் இந்த அறக்கட்டளையின் சார்பிலே பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு மனிதன் பிறக்கும்போது பல துன்பங்களுடன் பிறக்கின்றான். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்நாளிலே கடைசி வரையிலே தன்னுடைய உயிரை இழக்கும்போது அவன் எப்படி இருக்கின்றானோ தெரியாது, அவருக்கு தெரியாது, இறந்தவருக்கோ சரி, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர் சரி. ஆனால் அவரை சார்ந்துள்ள நபர்களுக்கு ஒரு நபர் உடல்நிலை சரியில்லை என்றால் அவர் எப்படி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான கடினமான ஒரு செயலாக இருக்கும். அந்த வகையிலே நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஒரு ஆம்புலன்ஸ் சேவையை பொதுமக்கள், அதாவது அவங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து விதமான மக்களும் பயன்படுத்தும் வகையிலே, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. என்னன்னா, அனைத்து விதமான மக்களும் பயன்படுத்துகின்ற இந்த ஆம்புலன்ஸ் சேவையை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த அருமையான தருணத்திலே என்னையும் வரவேற்று இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள என்னை அழைத்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை உறுத்தாக்குகின்றேன். மேலும் இந்த கொரோனா காலத்திலே, அருமையான அந்த கொரோனா காலத்திலே மக்கள் பசியின்றி வாழ்வதற்காக ஏற்கனவே என்ன ஒரு முகாமிற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அந்த முகாமிலே தெருவோரம் வசிக்கின்ற மக்கள் மற்றும் சாப்பாட்டுக்கு வழியில்லாத இருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் அந்த ஒரு தொண்டு நிறுவனம், இஸ்லாமிய தொண்டு நிறுவனம் தான், அந்த நிறுவனத்தின் சார்பிலே மதிய உணவு, காலை உணவு வழங்கினார்கள். அதிலும் என்னை கலந்து கொண்டு என்னை சிறப்புற செய்தார்கள். ஏனென்றால் ஒரு 1000 கோயில்களை கட்டுதலை விட ஒரு மக்கள் பசியின்றி வாழ்வதற்கு ஒரு அழகான ஒரு ஏற்பாடு செய்த அந்த இஸ்லாமிய அலுவலகம், மனிதன் கடைசி வரையிலே தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போக்குவரத்துக்காக செல்கின்ற அந்த மருத்துவமனைகளாகவும் சரி, தன்னுடைய இறுதி சாரங்களே அந்த ஒரு கஷ்டமான நிலையிலே போக்கி வர இந்த ஆம்புலன்ஸ் சேவையை வழங்கிய இஸ்லாம் அமைப்பினோட நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏன்னு சொன்னால், சென்ற வாரம் கூட நம்முடைய கிராமத்திலே கொரோனா பாதிப்பிலே ஒரு நபர் வந்து இறந்தார். ஆனால் சாதாரண அந்த கிருமாம்பாக்கம் அந்த மகாத்மா காந்தியிலிருந்து இங்கே விட்டு வருவதற்கு நான் கேட்டேன். ஏன் என்றெல்லாம் அவங்க வந்து பிரைவேட்ல ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்தார்கள். 8500 ரூபாய் சென்ற வாரம் தான் 8500 ரூபாய் கொடுத்தார்கள். கிருமாம்பாக்கத்திலிருந்து மேக்சிமம் நம்மளோட ஊருக்கு வந்து மேக்சிமம் ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 8500 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் இது போல ஒரு சிறப்பான ஒரு அந்த செய்கை முன்னர் இருந்தால் இந்த மக்கள் வந்து கண்டிப்பாக பயன்பெற்றிருப்பார்கள். அதனால் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய வருவாய்த்துறையிலே எங்களுடைய மூத்த ஆசராக வந்திருக்கின்ற உணவு கடத்தல் துறை வட்டாட்சியர் அவர்களையும், நான் சார்ந்திருக்கின்ற மேல்பட்டாம்பகத்தின் மருத்துவத்துறையில் மருத்துவர் அவர்களையும் அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற
வருவாய்த்துறை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்று இரண்டு நினைவுகள் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இரண்டாவது ஒரு பேரூராட்சியாக மேல்பட்டாமகம் தேர்ந்தெடுத்து நம்முடைய அவர்கள் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களே பரிசு பெற்றதையும் அதே நிகழ்ச்சியாக இன்றைக்கு மாலையிலே இந்த அருமையான ஒரு ராகத் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பிலே பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையிலே இந்த சிறப்பான ஒரு ஆவணம் செய்ய இஸ்லாமிய சமூகத்திற்கும் அதனை சார்ந்த அறக்கட்டளைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வசதிகளை வருவாய்த்துறை சார்பாக எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் நாடினால் கண்டிப்பாக செய்து தருவேன். உங்களுக்காக நான் ஒத்துழைக்க இந்த கிராம நிர்வாகியை நான் காத்திருக்கின்றேன். என்னையும் அழைத்து என்னை பெருமைப்படுத்திய இஸ்லாமிய இந்த அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் உரையாற்றிய கிராம நிர்வாக அலுவலர் ஐயா செந்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் கூறியது போல நமக்கு தெரிந்து இந்த ஒரு நபரை தான் இந்த ஐயா சொல்லியிருக்காங்க, அந்த மகாத்மா காந்தியிலேருந்து ஆம்புலன்ஸ் கிடைக்கல என்று. நமக்கு தெரியாமல் இந்த மாதிரி பல பேர் ஆம்புலன்ஸ் கிடைக்காம அவதிப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நமது ஊரில் அப்படி ஒரு அவல நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்முடைய அர்ராகத் இஸ்லாமிய அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிக்கிறோம். அடுத்தபடியாக வட்டாட்சியர் ஐயா பூபாலச்சந்திரன் அவர்கள் சுருக்கமாக உங்கள் முன் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். அர்ராகத் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆம்புலன்ஸ் அர்ப்பணி நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கும் மருத்துவத்துறை, வருவாய்த்துறை மற்றும் மேல்பட்டாம்பாக்கம் பொதுமக்கள், இந்த விழாவிலே வரவேற்பதை ஆகி அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நமது சகோதரர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி இன்று இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஒரு பெருமை கொடுக்கின்ற நிகழ்ச்சி. இது தனக்கு மட்டுமல்லாமல் சமூகம் பயன்பட வேண்டும், அனைத்து சமுதாய மக்களும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கிலே, தன்னலமில்லாத ஒரு பொதுநல நோக்கிலே இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியை அர்ப்பணிக்க உள்ளார்கள். அவர் சொன்னது போல இந்த ஆம்புலன்ஸ் அந்த இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா மக்களும் நோய் நொடியின்றி எந்த ஒரு நிகழ்வுகள், கெடுதலான நிகழ்வுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆம்புலன்ஸ் அதுபோல இருந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அந்த ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். அதுபோல இந்த மேல்பட்டாம்பாக்கம் 2வது இடத்துல இந்த பேரூராட்சி இந்த பரிசு பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் நம்ம அனைத்து தரப்பு மக்களாகிய நாம் தான் அனைவரும் காரணம். அது உங்களுக்கும் இது பெரும் பங்கு அதில் உங்களுக்கு இருந்திருக்கிறது. இன்று சகோதரராகிய உங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியிலே இது பொதுமக்களுக்கு ஒரு அவசர காலமாக இந்த பிரசவ நேரத்தில் இது மிகவும் பயன்படும். அதுமாதிரி அனைத்து இதுக்கும் பயன்பட வேண்டும். அதனால் இதை முக்கியமாக இது செயல்படாமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆண்டவன் அனைவருக்கும் நல்ல ஒரு நோயின்றி ஒரு உறுதியான ஒரு உடல் அமைப்பை இந்த நிகழ்ச்சியில் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு மிகவும் நன்றியை செலுத்திக் கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் கிராம நிர்வாக அலுவலர் சொன்னது போல இந்த சமுதாய மக்களுக்கு, அனைத்து சமுதாய மக்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் கிராம நிர்வாக அலுவலர், அதேபோல் மருத்துவமனையில் எந்த நேரத்தில் போனாலும் மருத்துவமனை எல்லாம் நம்ம எல்லா குறைகளும் நம்ம செய்து கொள்கிறோம். அதேமாரி விஏஓ ஆஃபீஸ்லேயும் எல்லா குறையும் நம்ம போன உடனே அவர் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு இருக்கிற விஏஓ. அதே மாதிரி வருவாய்த்துறை பண்ருட்டி தாலுகா ஆஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை உடனுக்குடன் முடித்து தர நாங்களும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பாக உடனிருத்திய வட்டாட்சியர் ஐயா பூபாலச்சந்திரன் அவர்களுக்கு அர்ராகத் இஸ்லாமிய அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வட்டார சுகாதாரத்துறை மேற்பார்வையாளர் ஜனாப் சையது ஷாஜகான் அவர்கள் உங்கள் முன் சிறிது உரை நிகழ்த்துவார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் சார்ந்திருக்கின்ற பொது சுகாதாரத்துறை மேல்பட்டாம்பகம் ஆரம்ப சுகாதாரத்தின் சார்பாக நம்மளுடைய மருத்துவ சேவைகள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. பொதுவாக மனித குலத்துக்கு உணவு, உடை, உறையுள் இந்த மூன்றும் அவசியமான ஒன்று. இந்த உணவு, உடை, உறையுள் என்ற இந்த மூன்றும் எந்த மனிதனுக்கும் அவசியமான சூழ்நிலையில் இனம், மொழி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மத மக்களுக்கும் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் ஓடி வந்து நற்கருணை செய்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொள்கிறார்கள். எல்லா காலத்திலும் எங்கு யாருக்கு ஒரு மனித உயிர் பாதிக்கப்படுகிறதோ அங்கு உடனே சென்று தன்னுடைய உறவுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போல் நினைத்து அனைத்து உதவிகளையும் செய்து அவர்களை மேம்படுத்தி செய்கிறார்கள். அது மனிதகுலத்தில் உள்ள ஒரு வரப்பிரசாதமாக தான் நாம் கருத வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா இயற்கை இடர்பாடு போல நமக்கு பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மத மக்களும் ஒருங்கிணைந்து அனைத்து மக்களுக்கும் பாகுபாடின்றி பல உதவிகள் செய்து அவர்களை உயர்த்தி விடுகிறார்கள் என்பதை மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக நம்முடைய அன்னகராம வட்டாரம் மேல்பட்டாம்பகம் மற்றும் நெல்லைப்பூ பகுதியில் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் ஜாதி மதம் பாராமல் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்காக ஓடி வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய மேல்பட்டாம்பகம் ஆரம்ப சுகாதாரத்தில் இந்த ஆம்புலன்ஸ் சேவை என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உன்னதமான பணியை துவக்கி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அவர்களால் நிறைய விஷயங்கள் செய்ய ஆண்டவன் அருள் கிடைக்கட்டும், மக்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு நல்கும் என்று எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ சேவை என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். எந்த நேரத்திலும் மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் அனைவரும் இருந்து மக்கள் எந்த நேரத்திலும் வந்து மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உதவிகரமான நிலை இருக்கிறது. நம்முடைய மருத்துவ அலுவலர்கள் எந்த காரணத்தை சொல்லியும் நேரம் கடத்துவதோ இல்லை உதாசீனப்படுத்துவதோ என்பது இல்லை. அந்த சூழ்நிலையில் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள், அந்த ஜமாத் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் அனைவரும் எங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் நாம் சொல்ல வேண்டிய தருணம்தான். அடுத்து குறிப்பிட்ட நேரங்களில் எங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்கிறார்கள், உபகரணங்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் நம்முடைய இந்த ஆம்புலன்ஸ் சேவை என்பது மிகவும் வரப்பிரசாதமாக நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் அனைவருக்குமே பயன்படக்கூடிய வகையில் இருப்பது என்பது மிக மிக சந்தோஷமான விஷயம். இதை எப்படி பராமரித்து எந்த சூழ்நிலையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் எங்களுடைய நான் சார்ந்த பொது சுகாதாரத்துறையின் எந்த சூழ்நிலையும் நாங்கள் பொதுமக்களுக்கோ இல்லை அந்த இஸ்லாமிய அமைப்புகள் கோரிக்கை வைக்கக்கூடிய எந்த ஒரு பணிகளையும் நாங்கள் செய்து முடிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்பாக உரை நிகழ்த்திய வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சையது ஷாஜகான் அவர்களுக்கு ஜஸாகமுல்லா ஹைரா. நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் திருமதி சிவசங்கரே அவர்கள் பேசுவதாக இருந்தார்கள். அவர் மேடைகள் அதிகமாக பேசுவதில்லாத காரணத்தால் அவர் இங்கு பேச முடியவில்லை. அடுத்தபடியாக அர்ராஹத் இஸ்லாமிய அறக்கட்டளையின் நிர்வாகி நம்முடைய ஜனாப் சையத் அவர்கள் உங்கள் முன் தற்போது சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுக்னு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஅமாலினா
من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றியவனாகவே அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாகவே ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனதருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அர்-ராஹத் இஸ்லாமிய அறக்கட்டளையின் சார்பாக அனைத்து சமுதாய மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஒரு ஆம்புலன்ஸ் இன்று அர்ப்பணிக்கக்கூடிய விதமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அர்-ராஹத் இஸ்லாமிய அறக்கட்டளை எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த அறக்கட்டளை என்பது நிச்சயமாக எங்களுக்கு இறைவன் எதை வலியுறுத்தி சொன்னானோ, மனிதன் தனக்காக செய்து கொள்ள வேண்டிய, அவனுடைய தேவைக்காக செய்து கொள்ள வேண்டிய கடமையான காரியங்களை தவிர்த்து அவன் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே அவனை சுற்றி வாழக்கூடிய அந்த சமூக மக்களுக்காகவும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாயமாக ஆதாயமாக உட்காரக்கூடிய இருக்கக்கூடிய மனித நேயத்தை, மனிதத்தை போற்றும் விதமாகவும் பேணும் விதமாகவும் தங்களால் இயன்ற அளவிற்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும், தம்மை சுற்றி அண்டி வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையிலே பயனை அளிக்கக்கூடிய காரியங்களை செய்து அந்த காரியங்களின் மூலமாக நாளை மறுமையிலே இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடான இந்த மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதனுடைய நோக்கம், வாழ்கின்ற இந்த குறுகிய காலகட்டத்திலே இறைவன் எதை மார்க்கம் என்று சொன்னானோ, எதை வாழ்வியல் வழிமுறை என்று சொன்னானோ, எதை பின்பற்றி வாழ்ந்தால் நாளை மரணித்த பின்னால் வாழக்கூடிய மரணம் இல்லாத நிரந்தரமான அந்த வாழ்விலே வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற முடியும் என்று எதையெல்லாம் இந்த மனிதனுக்கு மார்க்கம் என்ற பெயரிலே வகுத்து தந்தானோ அந்த காரியங்களை செயலாற்றும் விதமாக, செயல்படுத்தும் விதமாகத்தான் இங்கே இந்த அர்-ராஹத்
இஸ்லாமிய அறக்கட்டளை என்கின்ற ஒரு கட்டளையை பொதுநலன் கருதி எங்களுடைய தன்னலத்தோடு நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நாங்கள் கைகட்டாமல் அவனிடையே மன்றாடாமல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த இஸ்லாமிய அறக்கட்டளை என்கின்ற இந்த அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கிறோம். இந்த அறக்கட்டளையுடைய ஒரு துவக்கம் தான் இந்த ஆம்புலன்ஸ். இந்த அறக்கட்டளையில் ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த ஆம்புலன்ஸ். இன்னும் இந்த அறக்கட்டளையின் மூலமாக நாம் நிறைவேற்றக்கூடிய காரியங்கள், பொதுநல காரியங்கள், சுயநலம் கலந்த அந்த பொதுநல காரியங்கள் நிறைய இருக்கின்றன. நிறைய பேர் பேசினார்கள், அருமையான கருத்துக்களை இங்கே எடுத்துரைத்தார்கள். அதிலே இந்த ஆம்புலன்ஸினுடைய தேவையை சொல்லுகின்ற பொழுது சில குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்திற்கு, குறிப்பிட்ட இடைவெளி உள்ள தூரத்திற்கு அதிகமான பணத்தை கேட்கிறார்கள். இங்கே பணம், பொருளாதாரம் பிரதானமாக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் என்று எடுத்தாலே நம் வீட்டில் இருக்கக்கூடிய கஜானா காலியாகி விடுமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த ஆம்புலன்ஸின் மூலமாக வசூல் செய்யக்கூடிய வசூல் ராஜாக்களை இன்று நாம் ஏராளமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று ஒரு சில சம்பவங்களை நமது ஊரிலே, நமது சகோதரர்களிடத்திலே சில நிகழ்வுகளுக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் நாமும் கண்கூடாக பார்த்தோம், அனுபவித்தோம். அனுபவித்த அன்றே நல்லுள்ளம் கொண்ட இளையோர்களின் மூலமாக சில கருத்துக்கள் வைக்கப்பட்டன. நம்ம ஊருக்கு, நமது தேவைக்கு, நம்மை போன்று நம்மை அண்டி வாழக்கூடிய, நம்மை சுற்றி வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கான தேவையாக இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸை நாம் நமது ஊரிலே நமது பொருளாதாரத்தின் மூலமாக நிறுவ வேண்டும், அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற உயரிய ஒரு சித்தாந்த கருத்தை சில இளையோர்கள் முன்வைத்ததன் விளைவு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால், அந்த ஏக இறைவனுடைய நாட்டத்தினால் இங்கே நாம் ஆம்புலன்ஸை இன்று அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆம்புலன்ஸ் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து இங்கே அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, முழுவதுமாக இலவச பயன்பாட்டிற்காகவும் இந்த ஆம்புலன்ஸை நாம் இங்கே அர்ப்பணிக்கவில்லை. அதனுடைய அடிப்படை ஆதார பராமரிப்பு செலவிற்காகவும், அதை பராமரிக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டியினுடைய செலவிற்காகவுமான அடிப்படை ஆதார விலையை அடிப்படையாக கொண்டு இந்த ஆம்புலன்ஸை செயல்படுத்தலாம் என்கின்ற ஒரு முனைப்போடு இங்கே நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். இது தற்பெருமைக்கானது அல்ல. நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி வைத்து விட்டோம், நடுரோட்டிலே நிற்க வைத்து விட்டோம், மக்களுக்காக கொடுத்து விட்டோம், நாங்கள் பேரை சம்பாதித்து விட்டோம், நாங்கள் புகழ்ச்சியாக அலைந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு செய்திக்காக அல்ல. இது பகட்டுக்கானது அல்ல. இது கருணையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம். யாருடைய கருணை? என்னை படைத்த என் ரப்புடைய கருணையை, என்னுடைய இறைவனுடைய கருணையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம். எங்களுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை இதுதான். எனது இறைவன் திருமறையில இவ்வாறாக சொல்லி காண்பிக்கின்றான். என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? இந்த பூமியில யார் நல்ல உபகாரங்கள் செய்து கொண்டு வாழ்கின்றார்களோ, யார் பிற மக்களுக்கு உதவி செய்து தன்னால் முடிந்த இயன்ற உதவிகளை செய்து நல்ல உபகாரங்களை கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்கள் மீது இறைவன் கருணை காட்டுகின்றான். இறைவனுடைய கருணை, இறைவனுடைய கிருபை மிக சமீபத்தில் இருக்கின்றது என்பதாக அல் அராஃப் என்கின்ற அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே இறைவன் மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அவர்கள் மீது நீங்கள் கனிவு காட்டுங்கள், அவர்கள் மீது நீங்கள் அக்கறை செலுத்துங்கள். வானத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது கனிவு காட்டுவார்கள், உங்கள் மீது கருணை காட்டுவார்கள், உங்கள் மீது அக்கறை செலுத்துவார்கள் என்கிற விதமாக சில வழிமுறைகளை, சில நபி மொழிகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆக இந்த விஷயம் முழுக்க முழுக்க நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு இது போன்ற நல்ல காரியங்களை பொதுநல நோக்கோடு எங்களுடைய சுயநலத்தை முன்வைத்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதற்கான ஒத்துழைப்பை இந்த ஊரிலே வாழக்கூடிய சிறியோர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒத்துழைத்தார்கள். மிக சிறப்பான முறையிலே அதற்கான பொருளாதார ஈட்டலை நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். அன்றாட தேவைகளுக்காக அவரவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத பொருளாதார தேக்க நிலையில் இருந்தாலும் கூட
இந்த பெருமதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குவதற்கு தங்களால் இயன்ற அந்த உதவிகளை, அந்த பொருளாதார உதவியை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த உதவியை நிச்சயமாக அவர்களுக்கு மறுமையிலே பயனளிக்கக்கூடிய வகையிலே அந்த பொருளாதாரத்தை நாங்கள் செயல்படுத்துவோம், செலவிடுவோம். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே எங்களுக்குரிய நன்மையை பெற்றுக் கொண்டவர்களாகவும், அதே போன்று ஒத்துழைப்பு கொடுத்த, அது உடல் ரீதியாக இருக்கலாம், மனோ ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இன்ன பிற விஷயங்களாக இருக்கலாம். அந்த விஷயங்களின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக கையேந்தக்கூடியவர்களாக நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி ஏகநாயகன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான முறையில் சிறப்புரை நிகழ்த்திய அர்ராஹத் இஸ்லாமிய அறக்கட்டளையின் நிர்வாகி ஜனாப் சையத் அவர்களுக்கு ஜஸாகமுல்லாஹ் ஹைரா. இந்த நிகழ்ச்சியில் கீழே இருந்து ஒரு சாவி கண்டெடுக்கப்பட்டது. சாவியின் உரிமையாளர்கள் சாவியை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவரும் அது சாவி அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ட்ரஸ்டுடைய நிர்வாகிகள் அனைவரும் தயவு செஞ்சு மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தப்பு இல்ல. ஏன் இதிரிச்சு போய் பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ஒரு முக்கிய அறிவிப்பு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்ல விதமாக இந்த கொரோனான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக கொண்டிருக்கிறது. அதற்கான தடுப்பூசிகள் நாடு முழுவதும் போட்டுன்னு வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கோடி பேருக்கு மேலே போட்டாச்சு. 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிக மிக நல்லது என்று சுகாதாரத்துறை அறிவித்திருந்தாலும் அதில் பெரும்பாலான பேர் தயக்கம் காட்டுறாங்க. சமய சந்தர்ப்பம் வாய்க்கல, நம்ம போகிற நேரத்தில் ஊசி இல்லை அப்படிலாம் இருந்தது நிலைமை. ஆனால் இப்பொழுது தேவையான அளவுக்கு தடுப்பூசிகள் கையிருப்பு இருக்கிறதாக சுகாதாரத்துறையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க போய் அவசியம் இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். அல்லது ஒரு அமைப்பாக நம்ம ஆரம்பித்து ஏதாவது ஒரு தினத்தை நம்ம வந்து குறிப்பிட்டு சொன்னோம்னா அந்த தினத்தில் அவங்க வந்து நம்முடைய இடத்துல வந்து தடுப்பூசி போட்டு அந்த காரியங்களை செய்து முடிக்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்து அவங்களுக்கு ஒரு தேதி கொடுத்தோம்னா அந்த தேதியில் அவங்க வந்து தடுப்பூசி யார் யாருக்கெல்லாம் போட வேண்டுமோ அவங்களாம் போட்டு அந்த காரியத்தை செய்ய இருக்கிறாங்க. நம்ம அது இன்ஷா அல்லாஹ் அதுக்கான தேதி ஆலோசனை பண்ணி அவர்களுக்கு சொல்கிறதா இருக்கிறோம். நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசி போடாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா முன்கூட்டியே பதிவு செய்து கொண்டால் நம்ம ஒரு 100 பேராச்சும் அவங்களுக்கு மினிமம் கொடுத்தா தான் அவங்க ஒரு கேம்ப் வர்றதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்கிறதா இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அனைவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க வந்து இந்த நேஷ்னல் தர கட்டுப்பாடு அளவுக்கு, அதாவது தேசிய அளவுக்கு நம்ம உயர்வான ஒரு காரியத்துக்கு கொண்டு போகிறதாக அது ஒரு எய்ம் வச்சுருக்கிறாங்க. அது இந்த தருணத்தில் அதை செயல்படுத்துவது சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மேல்பட்டாம்பாக்கம் பேரூராட்சி வந்து தமிழ்நாட்டிலேயே சிறந்த பேரூராட்சியாக 2வது பரிசு பெற்றிருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து நம்முடைய ஊருக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவருடைய விருப்பத்துக்காகவும் நம்ம இந்த காரியத்தை நிச்சயமாக போட வேண்டும். இந்த தடுப்பூசி போட்டு கொரோனா இல்லாத மேல்பட்டாம்பாக்கத்தை கொரோனா இல்லாத தமிழ்நாட்டை அவங்க உருவாக்கட்டும். நம்ம கொரோனா இல்லாத மேல்பட்டாம்பாக்கத்தை உருவாக்குவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக அர்-ராஹத் இஸ்லாமிய அறக்கட்டளை நிர்வாகி ஜனாப் சித்திக் பாய் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இந்த ஆம்புலன்ஸை வாங்குவதற்கு காரணமாக அமைந்த இந்த மேல்பட்டாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய சிறியோர்கள் பெரியோர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற அளவு பொருளாதார உதவியையும் இன்னும் உடல் உழைப்பையும் நல்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய இந்த அர்-ராஹத் அறக்கட்டளையின் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மேல்பட்டாம்பாக்கத்தினுடைய இஸ்லாமிய ஜமாத்தினர்கள் அனைவருக்கும், மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய ஒட்டாட்சி அலுவலர், இன்னும் ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய மருத்துவர், இன்னும் கிராம நிர்வாக அலுவலர், இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அர்-ராஹத் அறக்கட்டளையின் மூலமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவினை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி நல்கிய நெல்லிக்குப்பத்தினுடைய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், இன்னும் இந்த இடத்திலே இந்த விழாவினை நடத்துவதற்கு உதவிய மேல்பட்டாம்பாக்கத்தினுடைய பேரூராட்சியுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய தினம் நாம் அனைவரும் அறிந்ததே, அதாவது மேல்பட்டாம்பாக்கத்தினுடைய பேரூராட்சி இந்த தமிழ்நாட்டினுடைய 2வது பேரூராட்சியாக, அதாவது அந்த அளவிற்கு அவர்கள் சுகாதாரமாக நம்முடைய
பேரூராட்சியை ஆக்கியதன் மூலம் அவர்கள் இன்று 2வது நிலைக்கு வந்து அதற்கு உள்ளான வெகுமதியை முதலமைச்சரிடம் இன்று பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் நாங்கள் உங்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதாவது இந்த மேல்பட்டாம்பாக்கத்திலே பாலாஜி நகருக்கு அருகாமையில் உள்ள வரட்டுக்குட்டை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த வரட்டுக்குட்டையிலே மழை காலங்களிலே கழிவுநீர் தேங்கி அந்த கொங்கராயனூருக்கு போகக்கூடிய அந்த பாதையின் வழியாக மக்கள் செல்ல விடாமல் அதற்கு ஒரு ஒரு அசுத்தத்தை அந்த கழிவுநீர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இன்னும் அதிகமான முயற்சிகளை எடுத்து அந்த வரட்டுக்குட்டையை தூய்மை செய்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த மேல் பட்டாம்பாக்கத்தினுடைய பேரூராட்சியை முதல் நிலைக்கு கொண்டு வர நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இந்த மேல் பட்டாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.